ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கலைசேரி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சூரில் இருக்க திருச்சூர் பூரமோட எக்ஸ்போவுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்போவில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது உள்ளே போய் பார்ப்போம். நேற்று வந்தேன், செம க்ரௌடு. என்னால் ஆன்லைனில் வந்து பே பண்ண முடியல, கேஷ் கொண்டு வர, அதனால் உள்ளே போக முடியல. ஸோ இன்றைக்கி கேஷ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டிக்கெட் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டுறேன். டிக்கெட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக 2 நாளாக வந்து 60 ரூபா டிக்கெட் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் 10 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு, அப்படியே உள்ளே போய்ட்டு வரோம். பாருங்கள், உள்ளே வந்ததுமே ஐ லவ் திருச்சூர் பூரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் வச்சுருக்காங்க. செம அழகாக இருக்குது. சவுண்ட் வேறு பேக்ரவுண்டில் பயங்கரமாக ஓடிட்டுருக்குங்க. ஸோ லக்கேஜ் எல்லாமே கிளாக் ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன் ரயில்வே ஸ்டேஷனில். சரி, இப்போ சும்மா போய் பார்த்து எடுத்து வந்துடலாமே சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பில்லோஸ் அதெல்லாம் போயிருக்கேன். நம்ம எதுவுமே வாங்க போகிறதில்ல, சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். கைஸ், எடுத்தோன்னே நேராக கடைக்குள்ளே போகிற மாதிரியே தான் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், செம்ம க்ரௌடுங்க. இது எக்ஸ்போவா இல்லை வேறு எதுமாங்க? எக்ஸ்போ இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. வந்ததுமே நேராக கடைக்குள்ளே விட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அஸ் யூஸ்வல் எல்லா கடைகளும் இருக்குது. சோஃபா செட்டு பாருங்கள், பயங்கரமாக வச்சுருக்காங்க. அப்படியே போக முன்னாடி ஃபுல்லாக கடைகள் தான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. எக்ஸ்போலாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன எக்ஸ்போவோ அதை பற்றி கொஞ்சம் நிறைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு. அதுக்கப்புறம் தான் மற்ற கடைகள் இருக்கும். ஆனால் இங்கே டேரெக்டாகவே கடைக்குள்ளே வந்து விடுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலேயும் ஃபுல்லாக சீலிங்கில் நிறைய தொங்க விட்ருக்காங்களா. ஹீட்டு பயங்கரமாக இருக்குங்க. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. வா, இங்கே பாருங்கள், கேப்பை பாருங்கள், எவ்வளோ கேப் இருக்குங்க. வேறு லெவல். அங்கே பாருங்கள், கூட்டம் கூட்டமாக அப்படியே வச்சுட்டே போகிறாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே உள்ள எக்ஸ்போ வந்து. கடைகள் பாருங்கள், ஃபுல்லாக அந்தளவுக்கு ஹைட் இல்லாமல் ஷார்ட்டாக தான் போட்டுருக்காங்க. மக்கள் யாருமே நின்று எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. எல்லாம் க்ரௌடடாக இருக்கனால அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு சில இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக கடையெல்லாம் இருக்குது. அப்படியே இந்த சைடும் பாருங்கள், க்ரௌடடாக இருக்குது. இவ்வளோ மோசமான ஒரு எக்ஸ்போ பார்த்ததே இல்லைங்க நான். பஜாரை விட மோசமாக இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளோ எக்ஸ்போ போயிருக்குங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ பார்த்ததே இல்லை நான். ஃபுல்லாக கடைகள், அவ்வளோ கடைகள் டைரெக்டாக கடைக்குள்ளே வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே நிறையா இருக்குங்க. ஆனால் பயங்கர வைக்கங்க. இங்கே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. இங்கே பாருங்கள், பொரி உருண்டை, 90s கிட்ஸுக்குள்ளதெல்லாம் இருக்கும். சிகரெட் மிட்டாயெல்லாம் இருக்கு பாருங்க, வேறு லெவலு. புளிப்பு மிட்டாய், சிகரெட் மிட்டாய், துட்டு மிட்டாய், அப்பா 90s கிட்ஸ் உள்ள எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், வா. இங்கே பாருங்க, தேன் மிட்டாய், சோன் பப்படி, ஜெல்லி, எடக்கல் மிட்டாய். வா, இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. கடிக்கவே முடியாது இதெல்லாம். ட்ரெஸ்ஸு கடையை பாருங்கள், எவ்வளோ வச்சுருக்காங்கண்ணா, வெரைட்டியான. கடைகள் தான், அவ்வளோ கடைகள் தான். இங்கே பாருங்கள், கத்திலாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. முரட்டுத்தனமாக இருக்குது கத்திலாம். இங்கே பாருங்கள், அல்வா கடை. பூரமில் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதே மாதிரி இருக்குங்க கூட்டம். பாருங்க, சிப்ஸ் கடை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே ஃபுல்லாக.
டிஷர்ட்டை பாருங்கள் குமிச்சு போட்டிருக்காங்க ஃபுல்லாக. எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ் ஜூஸ் தான். வளையல் கடையில் பாருங்கள் லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஊறுகாய்க்கும் கடை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஊராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த டென்ட்டு ஃபுல்லாகவே கடையில் தாங்க. ஃபுல்லாக சுற்றி சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிக்க வச்சுட்டாங்க. இன்னும் இருக்குது, கொஞ்சம் தூரம் இருக்குது பாருங்கள். பர்ஃப்யூமு கடைகள் தாங்க நிறைய வச்சுருக்காங்க. பட் ஆனால் திருச்சூர் பூரம் எக்ஸ்போனா நான் அந்த கொஞ்சம் யானைகளுக்கு உண்டான பொருட்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸு, இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி தான் நிறைய வச்சுருக்காங்க இந்த எக்ஸ்போவில். பாருங்கள் இது ஃபுல்லாக டாய்ஸாக வச்சுருக்காங்க. வாவ், இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்குது. நல்லா பெருசாக செஞ்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் ப்ரைஸ் போடுறதுனால ஈஸியாக நம்மளுக்கு தேவையானதை டக்குன்னு வாங்கிக்கலாம். அடுத்து ஃபுல்லாக பேக் கடைகள் பாருங்கள். பாப்கார்ன் கடையில் பாருங்கள் எவ்வளோ பாப்கார்ன் குமிச்சு போட்டிருக்காங்கன்ட்டு. எல்லாம் சூடாக வச்சுருக்காங்க. உள்ள டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பாப்கார்ன். அப்படியே கொஞ்சம் தூரம் முடிஞ்சு நினைக்கிறேன். இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து நார்மலாக பொருட்காட்சியில் இருக்குங்களா அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். 7up கடைக்காரங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்போவில். இங்கே பாருங்கள் உள்ள மெரைன் ஷோலாம் வச்சுருக்காங்க. கடல் கன்னி ஷோ 100 ரூபாய் டிக்கெட். இதுக்குள்ளே தனியாக வச்சுருக்காங்க 100 ரூபாய் டிக்கெட். ஒரு வழியாக அந்த கடைகள் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. கூட்டம் பயங்கர கூட்டம். ஆனால் இடம் ரொம்ப கம்மியாக இருக்கனால எல்லாம் நெருக்கடியாக வச்சுருக்க மாதிரி தோணுதுங்க. இங்கே பாருங்க இங்கே ஒரு இது இருக்குது அங்கே ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கடியாக வச்சுருக்காங்க அந்த சர்க்கஸ்குள்ளெல்லாம். அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். முன்னாடி போயிட்டு கொஞ்சம் கூட்டம் ஓஞ்சுதுன்னு பார்த்தா கூட்டம் மறுபடியும் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அந்த பஜ்ஜி கடையில் பாருங்கள் கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க. சரியான கூட்டம். காலிஃப்ளவர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பஜ்ஜி தாங்க அப்படியே தோரணம் மாதிரி கட்டி போட்டுருக்காங்க. கைஸ் ஒரு வழியாக அந்த கடையிலெல்லாம் முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் தாங்க இந்த எக்ஸ்போலெலாம் வந்து கேம்ஸ் வச்சுருப்பாங்களா பொருட்காட்சியிலலாம். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. கடையாக பாருங்கள் எவ்வளோ பெரிய கடையாக போட்டிருக்காங்கன்ட்டு. பட் ஆனால் கூட்டமே இல்லைங்க. இங்கே வடைப்பாவை எல்லாம் போட்டிருக்காங்க. பஜ்ஜி கடையில் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. அதான் கூட்டமாக இல்லை. அதான் வடக்கடையிலே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பானிபூரி கடை தான் சொல்ல வேணும். இங்கே சாப்பாடு எல்லாம் போடுறாங்க நினைக்கிறேன். பூரி எல்லாம் எல்லாத்துக்கும் டிக்கெட் 100 ரூபா தாங்க. 100 ரூபா டிக்கெட் தான் எல்லாத்துக்கும். டிக்கெட் கவுண்டர் எப்படி போட்டிருக்காங்க டெக்னாலஜி மாதிரி கூகுள் பே கவுண்ட்ரு. பொதுவாக எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கக்கூடியது தாங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா விதமான கேம்ஸும் இருக்குது. என்ன இந்த கடைகள் தாங்க நிறைய போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்றபடி எல்லாம் சேம் தான். ஆனால் எல்லா கேம்ஸுக்குமே 100 ரூபா தாங்க. எது எடுத்தாலும் 100 ரூபாங்கிற மாதிரி எந்த கேம் ஏறினாலும் 100 ரூபா. பாருங்கள் குட்டி பசங்களாம் பைக் ரைடு போயிட்டுருக்காங்க. அடுத்த ட்ரெயின் உள்ளே இவங்கள பாருங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க.
எல்லா இதுலையும் அவங்க அம்மாவும் உட்காந்துருக்காங்க உள்ள. இங்கே பாருங்க, இங்கேயே சமைச்சு இங்கேயே தூங்கி இதே உள்ளேயே வேலை வச்சுருக்காங்க. எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, செம அள்ளு விடுது. இங்கே பாருங்க, மேலே போய் நட்டு கண்ணு போட்டாங்க தலையில. சவுண்டு பாருங்க. ஆக்சுவலாக ஒண்டர்லால இந்த மாதிரி உண்டு. இதில் போகும்போது செம த்ரில்லிங்காக இருக்கும். மேலே போய் நட்டு கண்ணு பாட்டிடுவாங்க. சேம் தான், வேற லெவல். பாருங்க, ஆக்சுவலாக மொபைல் விழுந்துருச்சு. மொபைல் விழுந்துருச்சுங்க. யார் போனோம் பெடல் பண்ணுற கைட்டை வந்து பெடல் பண்ணுறாங்க. இந்த கேம் செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் அந்த கப்பல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஹைட்டு பயங்கர ஹைட்டு போகுது. இங்கே பாருங்க, காய்ஸ் அவ்வளோதாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் உங்களை காட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோ இருக்குது. முடிஞ்சால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ஸ் இந்த வெளியில் வர மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் நீ முடியலைங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸ்போவே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறமும் இருக்குது. நேராக வந்திருந்தாலே இந்த எக்ஸ்போ எல்லாம் பார்த்துருக்கலாம். சூப்பராக இருந்திருக்கும். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் எக்ஸிபிஷனு. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்குள்ளே விட்டாங்க. கடைக்குள்ளே விட்டு அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கு. கடைசியில் தான் இந்த மெயினான எக்ஸிபிஷனை வந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. எப்பா முடியலை. திருச்சூர் பூரம் எக்ஸிபிஷன் 2026ங்க. உள்ள ஏதோ பாட்டு பிடிச்சிருக்காரு ஒருத்தர். இங்கே நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. ஒரே கடைகள் தான். எக்ஸிபிஷன் வந்தாலே கடைகள் தான். மார்க்கெட்டிங் தான் உள்ள. இந்த பாருங்க, யானை ட்ரீம் டைமண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் யானை படம் போட்டு வச்சுருக்காங்க. பாதி கடைகள்லாம் எம்டியாக இருக்கு. இங்கே ஓரளவுக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்குங்க. க்ரௌடு இல்லை. ஃபீலிங் ஹைட்டு. பாருங்க, உள்ள வந்ததும் இஸ்ரோ எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ள இஸ்ரோ செட்டப்பில் ராக்கெட்லாம் செஞ்சு அதில் உள்ளே போயிட்டு வர்றவங்களோட ட்ரெஸ்ஸு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்களா? செம்மையாக இருக்குல்ல? இந்த ராக்கெட்டுக்குள்ளே போவோம் என்ன இருக்குன்னு. உள்ள ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோதானா? ஆடா பாவிகளா. இதுதாங்க மெயின் என்ட்ரி. அங்கே வந்து சும்மா வச்சுருந்துருக்காங்க. வாவ் இங்கே பாருங்க, ராக்கெட் பாருங்க. எத்தனை ராக்கெட் வச்சுருக்காங்க. பேராஷூட்லாம் இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. ஒவ்வொரு செயற்கைக்கோளெல்லாம் வச்சுருக்காங்க மேலே. வாவ், டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ லாஸ்ட்டாக விட்டதுன்னு நினைக்கிறேன். சேட்டலைட்லாம் வச்சுருக்காங்க. கண்ட்ரோல் ரூமை பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இஸ்ரோவோட கண்ட்ரோல் ரூமு. இங்கே அது அந்த உள்ள டூம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ரெக்கவர் பண்ணுறக்குள்ள வீடியோஸும் போட்டுட்ருக்காங்க. வாவ், இங்கே பாருங்கள் ஸ்பேஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். அவர் அங்கே நிற்கிறாரு, அதே மாதிரி இங்கே வீடியோவில் வருது. இங்கே பாருங்கள் ரோபோட் இருக்குது பாருங்கள். வணக்கம் சொல்லுது ரோபோட்டு. வணக்கம். இங்கே உள்ள ரோபோட்டோட இது வீடியோ காட்டுறாங்க பாருங்கள். ரோபோ எப்படிலாம் ஒர்க் பண்ணுது பாருங்களேன். இங்கே பாருங்கள் உள்ளே வந்து மக்கள் வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் காட்டுறாங்க. ஸ்பேஸுக்கு போகிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் க்ரீன் மேட்டில் வச்சு அப்படியே டேரெக்டாக வந்து நிலாவில் வந்து எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டுது. டேரெக்டாக நிலாவுக்கே போன மாதிரி வேறு லெவலில் இது. வா,
ஸ்பேஸுக்கு போனவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்ரீஹரி கோட்டாவில் வந்து இருக்குது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனு. எப்படி வந்து ராக்கெட் இந்த இதில் வந்து ராக்கெட்டை தயாரித்து இங்கேருந்து நேராக கொண்டு போய் அங்கே போய் உள்ளே போயிடும். உள்ளே போனதுலேருந்து மேலே ஸ்பேஸுக்கு போயிடும். முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதோ இந்த சைடும் கொஞ்சம் கடைகள் இருக்குது. இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் அப்படியே வெளில போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இங்கே ஒரு மெமோரியல் ஒன்று வச்சுருக்காங்க. எப்போ நடந்து குறுக்கு வழியாக வந்துடும் போல், அவ்வளோ தூரம் இருக்குங்க. மறுபடியும் இதுக்குள்ளே ஒன்று போகுது, என்னென்னு காட்டுறேன். சும்மா நேரத்துக்கும் ஏதாவது கடைகளை போட்டு மக்களை வந்து இப்படி தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துகிற மாதிரியே இருக்குங்க எனக்கு. ஃபுல்லாக வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸு கைவினை பொருள் அந்த மாதிரி உள்ள இடம் நினைக்கிறேன். கைஸ் ஃபைனலாக முடிச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். பாய் பாய், டாடா, குட் நைட். Football, outside some overlap, with everything and profit, share